நாங்கள் வந்தால் தமிழ்நாட்டுக்கு விடியலை கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக இன்று இருண்ட தமிழகமாக இருக்கிறது. திமுக 98 விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் கோயபிள்ஸ் பிரச்சாரம் போன்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்கே வேணாலும் நான் வரேன் விவாதம் செய்வதற்கு. பொது மேடையில் முதலமைச்சர் வரட்டும், அவருக்கு நேரம் இல்லைன்னா யாராவது துணையே வரட்டும். விடியல் எங்கே? சரியான ஒரு தலைப்பு தான் இதில். ஏன்னா நாங்கள் வந்தால் தமிழ்நாட்டுக்கு விடியலை கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக இன்று இருண்ட தமிழகமாக இருக்கிறது. விடியல் எங்கேயுமே இல்லை. அதை நிரூபித்திருக்கின்றோம். மற்ற கட்சிகளெல்லாம் ஏதோ மேடைகளில் ஏதோ திமுக பொய் வாக்குறுதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது புத்தகம் வடிவில் ஒவ்வொரு பக்கமும் நீங்கள் படிங்க. நாங்கள் இதில் ஒரே ஒரு பொய்யை கூட இதில் நாங்கள் சொல்லலை. பொய்யை சொன்னது திமுகவுன்னு இந்த ஆவணம் மூலயமா நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். இது தமிழ்நாடு மக்கள் அனைவரும் படிக்கணும், எல்லாத்துக்கும் போய் சேரணும். இதுக்கெல்லாம் வெப்சைட்டில் எல்லாத்தையும் நாங்கள் போய் பண்ண போகிறோம். நம்ம சம்பந்தமாக ஒரு பாட்டு கூட ரெடி பண்ணியிருக்கிறோம். அது இப்போ இல்லை, அடுத்தது. அதனால் இது எங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு பொய்யை சொல்லி, அதாவது எவ்வளோ பெரிய வாய்ப்பு தமிழக மக்கள் திமுக கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு மட்டுமில்லை, கடந்த 3 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 2019 மக்களவை தேர்தலில் புதுவை தமிழகம் உட்பட 40ற்கு 39 இடங்கள் மக்கள் கொடுத்தார்கள் அவர்களுக்கு. சட்டமன்ற தேர்தலில் அவர்களை ஆட்சிக்கு வர வைத்தார்கள் மக்கள், தமிழக மக்கள். அடுத்த மக்களவை தேர்தல் 2024 தேர்தலில் 40ற்கு 40. ஆக 3 தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்தார்கள். மாற்றாக திமுக மக்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஏமாற்று தான். பொய், ஏமாற்று, பித்தலாட்டம், ஊழல், நிர்வாக சீர்கேடுகள், பொய் பொய் பொய். வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதை வெட்ட வெளிச்சம் போட்டு இங்கே நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். இந்த விடியல் எங்கேயும் இல்லை. இது உங்களுக்காக, ஊடக நண்பர்களுக்காக ஒரு சில செய்திகளை, இந்த ஆவணத்தில் உள்ள ஒரு சில செய்திகளை இந்த பவர் பாயிண்ட் மூலமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது திமுக தேர்தலுக்கு முன்பு அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே, அவர்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள். அதில் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66. அறகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66. அதுவும் ஆக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் 373. இதுல தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் நேற்று முன்தினம் திமுக 98 விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் கோயபிள்ஸ் பிரச்சாரம் போன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 98 விழுக்காடு. ஒரு நாள்ல 90ன்னு சொல்றாரு, ஒரு நாள்ல 100ன்னு சொல்லிட்டாரு. எப்படிதான் 100ன்னு சொல்றாரு? ஒரு முதலமைச்சர் பேச்சு அதெல்லாம். அமைச்சர்கள், சில அமைச்சர்கள் 110. இதெல்லாம் ஏதாவது தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளோ ஏமாளிகளா? ஆக கிட்டத்தட்ட 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு. 505ல் 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இதுல பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் நிறைவேற்றியது 12.94%. 12.94%. சரி, 13% வச்சுக்கீங்களா, 13 விழுக்காடு வச்சுக்கீங்களா. ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகள் திமுக நிறைவேற்றவில்லை. இது ஆதாரபூர்வமாக இதில் இருக்கிறது. இதற்கு நாங்கள் எங்க வேணாலும் நான் வரேன் விவாதம் செய்வதற்கு. பொது மேடையில் முதலமைச்சர் வரட்டும், அவருக்கு நேரம் இல்லைன்னா யாராவது துணையே வரட்டும், இணை வரட்டும், அந்த அமைச்சர்கள் வரட்டும், அதிகாரிகள் வரட்டும், கட்சிக்காரங்க யாரோன்னா வாங்க, நான் வரேன். நான்
நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி விவாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். எந்த மேடைக்குன்னா நான் வரேன். நான் ஆக வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிய திமுக இன்னைக்கு மக்களை ஏமாற்றி முதலமைச்சர் அவர்கள் 98 விழுக்காடு நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், 97 ஒரு நாள் சொல்றாரு, 98 ஒரு நாள் சொல்றாரு, 90 ஒரு நாள் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது, அது பொய். ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக தோல்வி அடைந்து விட்டது. It is the failure of the DMK government. திமுக ஃபெயில் ஆயிடுச்சு, தோல்வி அடைந்தது. இப்போ திமுக ஒரு தேர்வுன்னா அதுல பாஸ் மார்க் எவ்வளோ? 35 விழுக்காடு அல்லது 40 விழுக்காடு. ஆனா திமுக பெற்றது 13 விழுக்காடு. அதனால திமுக அரசு தோல்வி அடைந்து விட்டது, ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால இவர்களுக்கு ஆள்வதற்கு தகுதி அற்றவர்கள், நிர்வாகம் செய்வதற்கு தகுதி அற்றவர்கள், பொய் சொல்வதற்கு மட்டும்தான் தகுதியானவர்கள். திமுக என்றாலே பொய், இதுல நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.